நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாறாதது உங்கள் வாழ்வை மாற்று போகும் கேள்விகளோடும் கோடிகளோடும் பிரகாஷ் ராஜ். எஸ், நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடி. ஹலோ, எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஹேவிங் அ குட் ஈவினிங். அது வாழ்க்கையில் நம்ம நிறைய விஷயங்களை பேசுகிறோம், பேசிக்கிட்டே இருப்போம். ஆனால் வார்த்தைகளை விட மௌனங்களுக்கு அர்த்தம் அதிகம். ஒரு அறிஞனோட மௌனம் சிந்தனை, காதலில் ஒரு பெண்ணோட மௌனம் சம்மதம், குழந்தையின் மௌனம் பயம் அல்லது பிடிவாதம், எதிரியின் மௌனம் எச்சரிக்கை, முதுமையின் மௌனம் இயலாமை, பக்கத்து வீட்டுக்காரனோட மௌனம் வெறுப்பு. இந்த கணவன் மனைவிக்கு நடுவில் இருக்கிற மௌனம் பெரும்பாலும் கருத்து வேறுபாடு. பல சமயங்களில் எதிர்ப்பின் மொழி மௌனம் தான். இப்படி நம்ம சுற்றி நிறைய மௌனங்கள் இருக்கு. நம்ம அதை கவனிக்கிறோம், கடந்து போயிடுறோம். ஆனால் எல்லா மௌனங்களும் நெருஞ்சி வழியிற ஒரு அணை மாதிரி உடையிறதுக்கு தயாராகவே இருக்கும். நாம் உடைக்க தயாராக இருந்தால் பல இழப்புகளை நம்ம தவிர்க்கலாம். அதாவது லைஃப்பில் 2 பேருக்கு நடுவில் இருக்கட்டும், இல்லை நமக்கு தெரிஞ்ச 2 பேருக்கு நடுவில் இருக்கட்டும், ஏதோ ஒரு மௌனம் பல காரணங்களால் உருவாகும். அதை வளர்க்க விடக்கூடாது. அதை உடைக்கிற ஆளாக நம்ம இருக்கணும். லெட்ஸ் பிரேக் சச் அக்லி சைலன்சஸ் அண்ட் மேக் திஸ் வேர்ல்ட் அ பியூட்டிஃபுல் பெட்டர் பிளேஸ் டு லிவ். யா, இன்னைக்கு ஒரு ரோல் ஓவர் கண்டஸ்டன்ட், ஒரு இன்ட்ரெஸ்டிங் நெசவாளி, இன்ஜினியரிங் படித்த பையன், தமிழரசன். ஸோ லெட்ஸ் வெல்கம் a young engineer, தமிழரசன். என்ன எப்படி இருக்கீங்க? நல்லா ஒரு கேப் கிடைச்சது. கண்டிப்பா சார். ரெடி ஆயிட்டுங்க? ரெடி டு ப்ளே? ரெடி சார். கம் லெட்ஸ் ப்ளே. நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடி. ரோல் ஓவர் கண்டஸ்டன்ட் தமிழரசன், ஓனர் ஆஃப் பவர் லூம் இன் திருப்பூர். எஸ் சார். எஸ் சார். என்ன பாருங்க, ஓனர் ஆஃப் பவர் லூம் நடந்தது அப்படியே ஒரு சும்மா ஒரு. தொடர்ந்து விளையாடுறதுக்கு முன்னாடி உங்களை பற்றி ஒரு வீடியோ இருக்கு, அதை பார்த்துருவோம். வீடியோ ப்ளீஸ். என் பேர் தமிழரசன். நான் திருப்பூர் மாவட்டம் சோமனூர் பக்கத்தில் கோமக்காட்டில் இருக்கேன். நான் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் படிச்சிருக்கேன். பிஇ முடித்ததுக்கப்புறம் நல்லா ஜாப்புக்கு போய் ஃபேமிலி நல்லா பார்த்துக்கணுன்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அந்த சமயத்தில் எதிர்பாராத விதமாக எங்கள் அப்பா ஒரு சூசைட் பண்ணிட்டதுனால அப்போ ஏற்பட்ட கடன்களை சரி செய்கிறதுக்கு வேண்டி இப்போ நான் தறி பார்த்துக்கிட்டு இருக்கேன். எங்கள் அம்மாவும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச நாள்லேருந்து தறிக்குள்ளையாக தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். எங்களுக்கு வருமானம் பார்த்தீங்கன்னா தறி, அதை வச்சு இப்போது கடனை கட்டுறதுக்கே ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால் இப்போது இந்த விளையாட்டுக்கு நான் ட்ரை பண்ணேன். எனக்கு நல்லபடியாக இப்போ எனக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு. இதில் விளையாண்டு எனக்கு இருக்கிற இந்த கடமைகள்லாம் முடிச்சாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். இந்த நீங்களும் எல்லாம் ஒரு கோடி மூலியமாக நான் ஜெயிக்கிற போனால் கண்டிப்பாக உதவியாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். மாற்றம் ஒன்றே மாறாதது. அந்த மாற்றம் இந்த நிகழ்ச்சி மூலிமா என் வாழ்க்கையில் நடக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. மாற்றம் ஒன்றே மாறாதது. இந்த நிகழ்ச்சியின் டயலாக் நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாங்க சார். மாற்றம் நம்மளுக்கு வேணுங்கல்ல. மாற்றம் எல்லாருக்கும் வேணும். எல்லாருக்கும் வேணும். ஆமாம். அண்ட் உங்கள் கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. யார் வந்திருக்காங்க கூட? அம்மா. வணக்கம் சார். வணக்கம் அம்மா. தங்கச்சி. தங்கச்சி வணக்கம் செல்லம். சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர். நீங்கள் 2 பேர் அடா சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் தங்கச்சி என்ன படிக்கிறீங்க? ஜாப் போயிட்டு இருக்கேன் சார். ஜாப் போயிட்டு இருக்கீங்களா? என்ன ஜாப் போகிறீங்க? சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஓ, வெரி குட். நல்லா படித்த பிள்ளைங்களா இருக்காங்களாம்மா? ஆமாங்க சார். படிக்க வைக்கணும்னு படிக்க வச்சோம். நாங்கள் 2 பேருமே படிக்கல. உங்கள் அப்பா நானும் படிக்கல. அதனால பிள்ளைகளை படிக்க வைக்கணும்னு சொல்லி குழந்தைங்களை நல்லா படிக்க வச்சுட்டு அழகா பார்க்குறீங்க. இப்போ எப்படி இருக்கு பிள்ளைங்க? சந்தோஷமா இருக்குங்க சார். சந்தோஷமா இருக்கு. சூப்பர், வண்டர்ஃபுல் யங் மேன். நிறைய பேசுவோம். தமிழரசன், இந்த நிகழ்ச்சியில் கலந்துருக்கு. இந்த ரூல்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. தெரியும் சார். 1 கோடி வெல்ல 15 கேள்விகள் இருக்கு. முதல் கேள்விக்கு 1000 ரூபாய், படிப்படியாக ஏறி 15வது கேள்விக்கு 1 கோடி ரூபாய். 3 லைஃப் லைன் இருக்கு. ஆடியன்ஸ் போன், 50-50, ஃபோன் ஆஃப் ஃப்ரெண்ட். உங்களுடைய கனவுக்கான மாற்றத்துக்கான தொகை எல்லா செக்ஸும் இங்கே இருக்கு. அற்புதமான ஒரு வாய்ப்பு, நல்ல வாய்ப்பு. கண்டிப்பா தெளிவாக விளையாடு. நல்லது ஒரு ஆரம்பம். கண்டிப்பா. ரெடி டு ப்ளே?
ரெடி. கம் லெட்ஸ் ப்ளே. நீங்களும் வெல்லலாம் 1 கோடி. தமிழரசன், முதல் கேள்வி 1000 ரூபாய்க்கான கேள்வி உங்களுக்காக. இதோ இந்த பழமொழியை முழுமைப்படுத்துவோம். தாயை போல பிள்ளை, டேஷ் போல சேலை. அண்ட் ஆப்ஷன்ஸ் ஆர் ஏ மதிப்பை, பி நூலை, சி நிறத்தை, டி பட்டு. பி நூலை. பி நூலை. ஜீனியஸ் லாக் பி நூலை. தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை இஸ் தி ரைட் ஆன்சர். இந்த தொழிலுக்கு சம்பந்தப்பட்ட கொஸ்டினாவே இருந்தது. எஸ் சார். நூல் ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை உங்களுக்கு? கண்டிப்பாக சார், நூல் தான் ரொம்ப முக்கியம். எப்படி பவர்லூம் என்ன மாதிரியான வேலை பார்ப்பீங்க, எப்படி பண்ணுவீங்க, எப்படி உங்களுடைய முதலீடெல்லாம்? முதலீடுங்கிறது எங்களுக்கு தறி மட்டும்தாங்க சார். அது தறி மட்டும்தான். தறி மட்டும்தான். அது தேவையான நூல், பாவு எல்லாமே வந்து எங்களுக்கு டெக்ஸ்டைல்லேருந்து போட்டுருவாங்க. ஓகே. நாங்கள் தறி ஓட்டி துணியாக மாற்றி தருவோம். ஓடி தரக்கு உண்டான கூலி. ஓகே. கூலி மட்டும் எங்களுக்கு எவ்வளோ வரும் உங்களுக்கு? ஒரு மீட்டர் ஓட்டினோம்னா 2 ரூபா 55 காசு. அரௌண்ட் எவ்வளோ சம்பாதிப்பீங்க வாரத்துக்கு? வாரத்துக்கு நம்மளுக்கு ஆள் கூலி, கரண்ட் பில் எல்லாம் போக எப்படியுமே ஒரு 8 தறி ஓட்டினோம்னா ஒரு 4 ரூபா பக்கமாக நிற்கிங்க சார். 4000 rupees வாரத்துக்கு. வாரத்துக்கு யார் யார் வேலை பார்ப்பீங்க வீட்டில்? இது வந்து ஒரு ஷிஃப்ட் 12 மணி நேரம் வேலை இல்லைங்க சார். பகல் நைட் 2 ஷிஃப்ட் 24 மணி நேரம் உள்ள வேலை செய்யணும். எப்படியுமே தறிக்கு வந்து 12 மணி நேரத்துக்கு ஒரு ஆள், இன்னொரு 12 மணி நேரத்துக்கு ஒரு ஆள், 2 ஆள். அதுக்கப்புறம் தார் ஓட்டுறதுக்கு அதுக்கு ஒரு ஆள், மொத்தம் 3 ஆள் தேவைப்படுவாங்க சார். வெரி குட், சூப்பர், இன்ட்ரெஸ்டிங். அதனால நான் கேட்டுக்கிறேன் நான். ஓகே. 2வது கேள்வி 2000 ரூபாய்க்கான கேள்வி உங்களுக்காக. இதோ கரிச்சான் குருவியின் நிறம் இவற்றில் எது? ஆப்ஷன்ஸ் ஆர் ஏ தவிட்டு நிறம், பி பச்சை நிறம், சி கருப்பு நிறம், டி வெள்ளை நிறம். சார் ஆப்ஷன் சி கருப்பு நிறம். ஆப்ஷன் சி கருப்பு நிறம். லாக் பண்ணிடலாம். லாக் பண்ணிடலாம். ஜீனியஸ் லாக் சி கருப்பு நிறம். It is the right answer. 3வது கேள்வி 3000 ரூபாய்க்கான கேள்வி உங்களுக்காக. இதோ மகாபாரதத்தின்படி குருக்ஷேத்திர யுத்தத்தின் போது கிருஷ்ணர் யாருக்கு தேரோட்டியாக இருந்தார்? And options are A கர்ணன், B பீமன், C நகுலன், D அர்ஜுனன். சார் ஆப்ஷன் டி அர்ஜுனன். ஆப்ஷன் டி அர்ஜுனன். ஜீனியஸ் லாக் டி அர்ஜுனன். It is the right answer. உங்க வீட்டோட தேரோட்டி நீங்க இப்போ? ஆமாங்க சார், எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் நாங்கள். ஆமா. என்ன ஆச்சு அப்பாக்கு? ஏன் அப்படி ஒரு முடிவு எடுத்தாரு? அது ஏன் என்ன முடிவுன்னு யாருக்கும் தெரியலைங்க சார். அது அந்த நேரத்தில் அவர் எடுத்த முடிவு. அப்போ நானும் வீட்டில் இல்லை. எவ்வளோ வருஷம் ஆச்சு? 2 வருஷம் ஆகுதுங்க சார். 2 வருஷம் ஆகுது. திடீர்னு பொறுப்பு வந்துருச்சு வாழ்க்கையில? கண்டிப்பாங்க சார். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாமே அப்பா தான். எல்லாமே அப்பா தான். எங்கேயாச்சும் போகிறது வர்றது, தறி ஓட்டுறது, எல்லா கடங்காரங்க தான் அவங்களுக்கு பதில் சொல்கிறது, எல்லாமே அப்பா தான். அதுக்கப்புறம் இப்போ எல்லா பொறுப்பும் நம்மளுக்கு வருது. என்ன காரணம்னு பேசினது இல்லையா உங்களுக்குள்ள வீட்டில்? அப்போ அதுக்கான சந்தர்ப்பமே கிடைக்கலைங்க சார். ஏன்னா மருந்து குடிச்சார், இறந்துட்டார், சூசைட் அட்டம் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் ஒரு 13 நாள் இருந்தார். எங்களுக்கு அங்கே அந்த டென்ஷனு. அப்போ சுத்தமாக கையில் காசு இல்லை. அது காசை புரட்டுறது அது இதுன்ட்டு அந்த டென்ஷனே எங்களுக்கு ஒரு மாதத்துக்கு பக்கமாக. அவரோட பேச முடியல? அவரோட ஹாஸ்பிட்டலுக்கு அவரோட பேச முடியல. அவர் உள்ளெல்லாம் டியூப் வச்சு அது ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்லேயே அது 13 நாள் இருந்தார். ஆனால் அவர்கிட்டே கேட்க முடியல என்ன ஏதுன்ட்டு. வாழ்க்கையில் ஒரு மனிதன் வாழ்கிறதுக்கு காரணங்களை தேடணும், சாகிறதுக்கு இல்லை. கண்டிப்பாக சார். ஏனென்றால் பல பொறுப்புகள் இருக்குது, பல காரணங்கள் இருக்குது, பலரோட வாழ்க்கை மாறிடுது. பட் ஸோ நீங்கள் ஒரு சாரதி ஆகிட்டீங்க வீட்டுக்கு இப்போது. எல்லாத்தையும் ரொம்ப சிம்பிளாக பேசுகிறீங்க, பட் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த காயமும் அந்த பெயினும் எனக்கு தெரியுது. நல்லா விளையாடிட்டுருக்கீங்க. 3000 ரூபாய் தான் ஜெயிச்சிருக்கீங்க. நல்ல விளையாடுங்க. 5000 ரூபாய்க்கான கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி லெட்ஸ் ஹேவ் அ பிரேக். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு நீங்களும் வெல்லலாம் 1 கோடி. தமிழரசன் யங் பவர்லூம் ஓனர். நல்லா விளையாடிட்டு இருக்கீங்க. ஆல் தி பெஸ்ட் டு யூ. தேங்க்யூ. 4வது கேள்வி 5000 ரூபாய்க்கான கேள்வி உங்களுக்காக. இதோ இந்த ஒலி துணிக்கிலிருந்து தன் மாணவர்களுடன் கவுன்சிலிங் நடத்தும் நடிகரை அடையாளம் காணவும். ஆடியோ ரவுண்ட். ஓகே சார்.
ஆடியோ ப்ளீஸ். குயில் எப்பவுமே கூடு கட்டாது. குயில் எங்க முட்டை போடும் தெரியுமா? காக்காவோட கூட்டில் தான் முட்டை போடும். குயிலோட குஞ்சுகள்ல முட்டையை விட்டு வெளியே வந்த உடனே முதல்ல என்ன செய்யும் தெரியுமா? கூட்டில் இருக்கிற மொத்த காக்காய்ங்க முட்டையெல்லாம் தள்ளி விட்டுரும். ஏதாவது தெரியுதா? எஸ் சார். The options are A. Nazar, B. Satyaraj, C. Radha Ravi, D. Vijay Kumar. சார் ஆப்ஷன் பி சத்யராஜ். Option B. Satyaraj. Satyaraj. Genius lock. Option B. Satyaraj. Yes, B. Satyaraj is the right answer. Super sir. அஞ்சாவது கேள்வி உறுதிப்பணம் 10,000 ரூபாய்க்கான கேள்வி. 3 லைஃப் லைன் அப்படியே வச்சிருக்கீங்க. ஆல் தி பெஸ்ட் டு யூ. உங்களுக்கான கேள்வி இதோ. இந்தியாவில் உள்ள பங்கு சந்தையின் பெயரான BSE என்பதில் உள்ள B எதை குறிக்கிறது? The options are A. Budget, B. Bombay, C. Bull, D. Bear. ஆப்ஷன் பி பம்பாய். Option B. Bombay. லாக் பண்ணிட்டுமா? லாக் சார். Genius lock B. Bombay and ரைட் ஆன்சர். Bombay Stock Exchange is the right answer. 10,000 rupees. என்னண்ணே வேற என்னெல்லாம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குண்ணே? நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அப்புறம் NSE, ஆ. MCX, மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச். இதெல்லாம் எப்படின்னு தெரியும்? இன்ட்ரெஸ்ட் தாங்க சார். எப்படி இன்ட்ரெஸ்ட்? அதாவதுங்க சார் ட்ரேடிங் பற்றி நிறைய பேர் சொல்லுவாங்க பொதுவாக. ஆ ட்ரேடிங்கில் எப்படி 100க்கு 90 பேர் ஃபெயிலியர்ன்ட்டு. ஆ அதை கேட்டு தான் சார் இன்ட்ரெஸ்ட் ஆச்சு. இதில் எப்படியா சக்ஸஸ் ஆகணும், இதில் போய் சக்ஸஸ் ஆகணும்டா. சக்ஸஸ் ஆகணும்ன்ட்டு. ஸோ ஏதாவது காசு ஜெயிச்சா அங்கே போமா? கண்டிப்பாக சார். கண்டிப்பா போவோம். கண்டிப்பா. வெரி குட், சூப்பர். எவ்வளோ ஜெயிக்கணும் இங்கே உங்களுக்கு? இங்கே முடிகிற அளவுக்கு முயற்சி பண்ணுவாங்க சார். ஆ முடியலன்னா அப்புறம் குவிட் பண்ணிட்டு போக வேண்டியதான். குவிட் பண்ண வேண்டியதான். பட் எவ்வளோ வேணும் உங்களுக்கு? நம்மளுக்கு ஒரு எப்படி ஒரு 12,50,000 இருந்தால் போதும் சார். இருந்தால் போதும். இருந்தால் போதும் சார். என்னென்ன பிளான் வச்சிருக்கீங்க 12 லட்சம் ரூபாய்க்கு? சார் 12 லட்சம் வந்துச்சுன்னா நம்ம கைக்கு வரதை வச்சு முதல்ல வீடு குடோனில் கொஞ்சம் வேலை செய்ய வேண்டியது இருக்குங்க சார். ஓகே. அதெல்லாம் செஞ்சோம்னா எப்படியுமே 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே காலி. அதுக்கப்புறம் கடனுக்கெல்லாம் அடித்தோம்னா ஒரு 4 லட்சம் ரூபாய்க்கு மேலே போயிருங்க சார் கடன். அப்புறம் வீடு வேலை செஞ்சு 1 லட்சம் 5 லட்சம் காலிங்களா. மிச்சம் வைக்கிறதுக்கு எங்கள் அம்மா தங்கச்சிக்கு நகை எடுக்கணும். அப்புறம் நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. நல்லா விளையாடுங்க, சூப்பராக விளையாடுங்க. 6வது கேள்வி 20,000 ரூபாய்க்கான கேள்வி உங்களுக்காக இதோ. மைக்ரேன் எனப்படுவது இவற்றில் எதன் வகை? Migraine is a form of which one of the following? And the options are A. தலைவலி, B. முதுகுவலி, C. வயிற்றுவலி, D. தோள்வலி. சார் லைஃப் லைன். மணியணை 2 செகண்ட் கூட யோசிக்கல, 7 செகண்ட்லாம். சுத்தமாக தெரியலைங்க சார். சுத்தமா தெரியல. எதுக்கு ரிஸ்க்கு? சூப்பர். எதுக்கு ரிஸ்க்? எந்த லைஃப் லைன் போவீங்க? சார் ஆடியன்ஸ் போல். ஆடியன்ஸ் போல். ஆடியன்ஸ் help him out. Your time starts now. ஏ தலைவலின்னுறாங்க ஆடியன்ஸ் 68%. இது 22%, 10%. நீங்க முடிவெடுக்கணும். 38 செகண்ட் இருக்கு. சார் லாக் ஏ. லாக் ஏ. ஷோர். ஜீனியஸ் லாக் ஏ தலைவலி. ஆடியன்ஸ் உங்க தலைவலியை குறைச்சிட்டாங்க. ஏ தலைவலி இது ரைட் ஆன்சர். சூப்பர். ஆனா எனக்கு இந்த ஆடியன்ஸ்ல அது வயிற்று வலி முதுகு வலின்னு 2% கொடுத்தீங்கல்ல, அவங்க யாருன்னு எனக்கு கை தூக்குங்க ப்ளீஸ். இது கை காட்ட சொல்லடா, கை தூக்க சொன்னேன். அப்படியா சொல்லலாம்? வயிற்று வலியா சொல்லலாம்? அது வயிற்று வலி. முதுகு வலி யாரு? அப்படியானே, பிரெயின் அங்க இருக்கானே. சூப்பர். நமக்கு தலைவலி போச்சு. அவ்வளோதான். அவ்வளோதானே. நம்ம நன்றி ஆடியன்ஸ், எல்லாருக்கும் நன்றி. 20,000 ரூபாய். தங்கச்சி வேலை பார்க்குறீங்க. உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே உங்க அண்ணன்? ஆமா. ஹாட் சீட்ல இருக்காரு. எப்படி இருக்கு ஃபீலிங்? சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்கு. என்ன வேணும் உங்களுக்கு அண்ணன் ஜெயிச்சா? அண்ணன் மாதிரியே சிரிச்சா எப்படிமா? நீயாவது பேசணுமா?
எது வேணாம். என்னங்க? எது வேணாம். எதுவும் வேண்டாம். சரி, நீங்க சொல்லுங்க, என்ன வாங்கி கொடுப்பீங்க? நகை. நகை. அண்ணன் தங்கச்சி சூப்பர் ஃப்ரெண்ட்ஸா? ஃப்ரெண்ட்ஸ் தாங்க சார். இப்போ கொஞ்சம் சென்னையில் ஒரு வருஷம் பக்கம் சென்னையே இருக்கா. இப்போ ஏதாவது சிறுசில் இருக்கிற அளவுக்கு பெருசான வரது இல்லைங்க சார். அது என்ன தெரியல. சிறுசில் இருக்கிற அளவுக்கு பெருசான அன்பு இருக்காது. அண்ணனே குறையிற மாதிரி தான் இருக்குது. அண்ணன் தம்பின்னு சுத்தம் அதோட இல்லை. அதோட இல்லை. சிறுசுலேருந்தே எனிமி தான். எல்லாரும் கொஞ்சம் வளர்ந்து வயசாக ஆக அவங்களுக்கு பிரச்சனைகள் தனித்தனி வந்துடுது. யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நிறைய யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சொல்ற கேட்கலைங்கிறத ஒரு என்ன கேட்கல நீங்க சொன்னதை? அப்படி இல்லைங்க சார். அது சின்ன சின்ன விஷயம் தாங்க சார். அதை பற்றி தோணும். நம்ம செய்ய வேண்டாமோ அதை தான் செய்வாங்க. அப்படியாம்மா? நீங்க 2 பேர் பேசிக்கிட்டா எப்படி இருக்கும்டா? சிரிச்சிடுறது. அப்படியாதாம்மா? 2 பேரும் பேச மாட்டாங்களாமா? பேசிக்குவாங்க, சண்டையெல்லாம் போடுவாங்க, அப்பவே சேர்ந்துக்குவாங்க. சிறுசுல இந்த 2-3 வருஷமா இல்லைங்க, அதுக்கு முன்னாடி நல்ல சண்டை போடுவாங்க. அப்புறம் அம்மா அண்ணன் அடிக்கிறான்பா. ஆனா அண்ணன் தான் அடிப்பான், அடிக்க மாட்டான். அண்ணனுக்கு வலிக்குமோன்னு தொட்டு தான் கொடுப்பான். ஐயோ 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 அம்மா. இப்போ உங்களுக்கு வேலை கம்மி ஆயிடுச்சு. சூப்பர் செல்லம், சூப்பர், வண்டர்ஃபுல். 7வது கேள்வி, 40,000 ரூபாய்க்கான கேள்வி உங்களுக்காக இதோ. சந்தோஷ் கோப்பை, டுராண்டோ கோப்பை மற்றும் தத்தாரே கோப்பை ஆகியவற்றை எந்த விளையாட்டுடன் தொடர்பு படுத்தலாம்? With which sport would you associate the Santosh Trophy, the Durand Cup and the Dattare Trophy? The options are A. Tennis, B. Kalpand, C. Cricket, D. Volleyball. நல்ல யோசிங்க. சந்தோஷ் ட்ரோஃபி பேப்பர்ல எல்லாம் வரும். சார் லைஃப்ல மணியண்ணே, ஸ்போர்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ஸ்போர்ட்ஸ் சும்மா பார்க்கறது மட்டும் தான் சார். பார்க்கறது தான். இப்போல்லாம் பார்க்கறது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆயிடுச்சுப்பா நாட்டில். ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னா பார்க்கறதோட சார் அப்படின்னு. ஓகே, எனிவேஸ், எந்த லைஃப் லைன்? சார் ஃபோன் ஆஃப் ஃப்ரெண்ட். ஃபோன் அ ஃப்ரெண்ட். வெல், ஜீனியஸ். தமிழரசனோட 3 நண்பர்கள் யாருன்னு பார்ப்போம். கிருஷ்ணகுமார் ஈரோடு, ராம் விஜய் ஈரோடு, வினோத் குமார் திருப்பூர். சார் வேற எந்த 3 பேரும்? 3 ஃப்ரெண்ட்ஸ் தான் சார். ஃப்ரெண்ட்ஸ். யாருக்கு தெரியும் இதுக்கான ஆன்சர்? சார் கிருஷ்ணகுமார். கிருஷ்ணகுமார் ஈரோடு. Genius, please connect to Mr. Krishnakumar from Erode. 30 செகண்ட் இருக்கும். கரெக்டாக அந்த கேள்வியை பார்த்துக்கங்க. அதுக்குள்ள அந்த கேள்வியை குழப்பம் இல்லாமல் சொல்லணும். 4 ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு சொல்லணும். ஹலோ, வணக்கம். கிருஷ்ணகுமார் பிரகாஷ் ராஜ் பேசுறேன். நீங்களும் வரலாம் ஒரு கோடியிலேருந்து. சார் சொல்லுங்க சார். உங்க நண்பர் தமிழரசன் என் முன்னாடி இருக்காரு ஹாட் சீட்ல. சார் ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப சந்தோஷம் சார். வெரி குட். அவர் ஒரு கேள்வி கேட்பாரு, அதுக்கு 4 ஆப்ஷன் சரியா கேட்டுக்கங்க. சரி. ஆன்சர் தெளிவா தெரிஞ்சா தெரியும்னு சொல்லுங்க. ஓகேயா? சரிங்க சார். ஓகே, your time starts now. சந்தோஷ் கோப்பை, டுராண்ட் கோப்பை ஆகியவற்றை எந்த விளையாட்டுடன் தொடர்பு படுத்தலாம்? ஆப்ஷன் ஏ டென்னிஸ். சந்தோஷ் கோப்பை, டுராண்ட் கோப்பை ஆகியவற்றை எந்த விளையாட்டுடன் தொடர்பு படுத்தலாம்? ஏ டென்னிஸ், பி கால்பந்து, சி கிரிக்கெட், டி வாலிபால். கிரிக்கெட் நினைக்கிறேன்டா. ஷூரா? கிரிக்கெட் தானே? சந்தோஷ் கோப்பை. கிரிக்கெட் இல்லைன்னா ஃபுட்பால், 2ல 1 தான். ஓகே. சூப்பர். இன்னொரு ஒரு லைஃப் லைன் இருக்கு. டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. 27 செகண்ட் இருக்கு. சார் ஆப்ஷன் பி கால்பந்து. ஆப்ஷன் பி கால்பந்து. ஜீனியஸ் லாக் ஆப்ஷன் பி கால்பந்து. இன்னொரு லைஃப் லைன் இருக்குன்னு சொன்னேன்னு சொல்றேன். இல்லை சார், எனக்கு கால்பந்து கிரிக்கெட் 2 தான் சார் டவுட்டாக இருந்துச்சு. அவர் 2த்தையும் சொன்னார். 2த்தையும் சொன்னார். கிரிக்கெட் தான் எனக்கு தெரிஞ்சிருக்குங்க சார். யாருக்கு? எனக்கு தெரிஞ்சிருக்கும் சார். அவர் சொன்னது கிரிக்கெட் ஃபுட்பால் 2 தான். அவர் என்ன சொன்னாரு? அவரு கேட்டாருங்க. ஃபுட்பால் 2 கால் நினைக்கிறேன் அப்படின்னு இருந்தார். இல்லைங்க சார், டவுட் வேணும் சார். கிரிக்கெட் கால் பண்ணுங்க சார். கிரிக்கெட் கால்பந்து 2 தான் டவுட்டு. கிரிக்கெட் தானே தெரிஞ்சிருக்கலாம், ஃபுட்பாலாக தான் இருக்கணும். கையில் ஒரு லைஃப் லைன் இருக்கு.
ஆன்சர் தெளிவா தெரியாது. பி கால்பந்து லாக் பண்ணிருக்கீங்க. சில தடவை சொல்றேன், கேட்க மாட்டாங்க. பி கால்பந்து சரியா இல்லையா? ஆஃப்டர் பிரேக். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடி. தமிழரசன் சார் பி கால்பந்து லாக் பண்ணிருக்கீங்க. ரொம்ப ஷூரா இருக்கீங்களா? எஸ் சார், கிரிக்கெட் இருந்தால் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் சார். ஏன்னா தோணுதுங்க சார், கால்பந்தாக தான் இருக்க வாய்ப்பு அதிகம். கேர்ஃபுல்லா விளையாடணும். தமிழரசு ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்போதுலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். ஆனாலும் கால்பந்து கால்பந்துன்றீங்க. எடுத்துக்கங்க, பி கால்பந்து இஸ் ரைட் ஆன்சர். வா, டென்ஷன் ஆயிடுச்சா? ரொம்ப டென்ஷன் பண்ணுறீங்க சார் நீங்கள். இத பாருப்பா, நான் டென்ஷன் ஏத்துறேன். நல்லா இருங்கப்பா, கொஞ்சம் பணம் ஜெயிங்க, பார்த்து விளையாடுங்க, தெளிவா இருங்க. லைஃப் லைன் இருக்குன்னு சொல்றது டென்ஷன் ஏத்துறது உங்களுக்கு. நேரம் செல்லம் சரி, 40,000 rupees வந்தாச்சு. ஒரே ஒரு லைஃப் லைன் இருக்கு. 12.5 லட்சம் ரூபாய் கொஞ்சம் தூரமா தெரியுது. தெளிவா விளையாடணும், நல்லா விளையாடணும். 8வது கேள்வி for 80,000 rupees உங்களுக்காக. இதோ பின்வரும் திரைப்படங்களில் கமல்ஹாசன் 2 கதாபாத்திரங்களுக்கு மேல் தோன்றியுள்ள திரைப்படம் எது? In which one of the following films has Kamal Hassan acted in more than 2 roles? தெளிவா இருக்க கேள்வி. ஓகே. அந்த ஆப்ஷன்ஸ் ஆர்: ஏ அபூர்வ சகோதரர்கள், பி புன்னகை மன்னன், சி கல்யாணராமன், டி ஒரு கைதியின் டைரி. சார் ஆப்ஷன் டி ஒரு கைதியின் டைரி. நல்லா யோசிங்க. 2 கதாபாத்திரங்களுக்கு மேல. டைம் போயிட்டு இருக்கு. இன்னொரு லைஃப் லைன் இருக்கு. லைஃப் லைன். ஷூர். ஷூர். மணியண்ணே, இந்த எல்லா படங்களை பார்த்துருக்கீங்களா? சொல்லலாம். பார்த்துருங்க சார். கைதியின் டைரியை தவிர எல்லாமே பார்த்துருங்க சார். ரொம்ப நாள் ஆகுது. ஒரே ஒரு லைஃப் லைன். எதில் டவுட் இருக்கு? யோசிங்க 2 நிமிஷம். சார் கல்யாணராமன், அபூர்வ சகோதரர்கள். அது 2 டவுட் வரும். ஜீனியஸ் 2 தவறான ஆப்ஷன்ஸை நீக்கிடும். டைமை ஸ்டார்ட் பண்றேன் நான் இப்போ. ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ லாக் பண்ணிடலாம். ஜீனியஸ் லாக் ஆப்ஷன் ஏ. புன்னகை மன்னன் படம் பார்த்துருக்கீங்களா? புன்னகை மன்னன் பார்த்ததில்லைங்க சார். பார்த்ததில்லை. அபூர்வ சகோதரர்கள் பார்த்துருக்கேங்க சார். என்னென்ன பண்ணியிருப்பார் அதில்? ஒருத்தருக்கு குட்டியாக இருப்பாருங்க சார். இன்னொருவர் தம்பி பெருசாக இருப்பார். அப்புறம் அவங்க அப்பா இருப்பார். படம் கொஞ்சம் லேட்டாக போய் பார்த்தீங்களா? இல்லை, ரொம்ப நாள் ஆச்சுங்க சார். ரொம்ப நாள் ஆச்சா? மறந்துடுவீங்களா? மறந்துட்டேங்க சார். அந்த 2 பேருக்கு அப்பா ஒருத்தர் இருப்பார். எஸ் சார். அது யாரு? அதுவும் கமல் தானா? அது கமல் தானா என்ன கேட்குறீங்களா நீங்க? அப்படின்னா இன்டர்வலுக்கு அப்புறம் தான் படம் பார்த்தீங்களா? அப்படித்தான் இருக்கும் போல இருக்குங்க சார். நீங்க தான் ரொம்ப அபூர்வமா இருக்கீங்க, கமல்ஹாசன் இல்லை. வெல், நேரம் நல்லா இருக்கு. ஏ அபூர்வ சகோதரர்கள் இஸ் ரைட் ஆன்சர். 80,000 rupees. செல்லமா ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்லுங்க. ரொம்ப நாள் ஆச்சா பேசுனீங்க 2 பேரும். ஆல் தி பெஸ்ட் அண்ணா. உங்களுக்கு கேட்டுச்சாமா? எப்பவுமே மெதுவாக தான் பேசுவாங்க, சவுண்டே வராது. 2 பேருமே சவுண்ட் தான் கேட்குறேன். அந்த செல்லம் நீங்க பேசுனது உங்களுக்கே கேட்டுச்சான்னு. கேட்டுச்சாமா? பக்கத்துல இருந்த கேட்டுச்சாடா? கேட்ட மாதிரி இருந்தது. வெல், ஆல் தி பெஸ்ட் தமிழரசன். தேங்க்யூ சார். 80,000 கையில் இருக்கு. 9வது கேள்வி 1,60,000 rupees உங்களுக்கான 9வது கேள்வி இதோ. இவற்றில்
எந்த தொழில்நுட்பம் டிவி ரிமோட் தயாரிப்பில் பயன்படுகிறது? Which of these is a technology used in TV remote controls? தெளிவா இருக்கா கேள்வி? தெளிவாக இருக்குங்க சார். The options are A. Ultrared, B. Ultrasonic, C. Infrared, D. Infrasonic. சார் ஆப்ஷன் சி இன்ஃப்ராரெட். Option C. Infrared. Infrared. Genius. லாக். Lock C. Infrared. ரொம்ப தெளிவா தெரியும். தெரியுங்க சார். ஆனாலும் கொஞ்சம் பயந்து உள்ள வருது. டென்ஷன் போகல. ஆன்சர் கரெக்ட்னு தெரியுற வரைக்கும் ஆ? ஆன்சர் கரெக்ட்னு தெரியுற வரைக்கும் டென்ஷன் தாங்க சார். டென்ஷன் தான். C. Infrared is the right answer. 1,60,000 rupees. Good. 1,60,000 in hand. Lifelines இல்ல. இந்த ஒரே ஒரு கேள்வி உறுதி பணத்துக்கு போயிடலாம். தவறா இருந்தா 10,000 ரூபாய்க்கு வந்துடுங்க. பி கேர்ஃபுல். குவிட் பண்ற ஆப்ஷன் இருக்கு. 3,20,000 rupees கண்ணுக்கு முன்னாடி இருக்கு. 10வது கேள்வி 3,20,000 ரூபாய்க்கான கேள்வி உங்களுக்காக இதோ. வரலாற்று புகழ்பெற்ற எந்த இடத்தின் 1000வது ஆண்டை சிறப்பிக்க இந்திய ரிசர்வ் வங்கி 1000 ரூபாய் நாணயத்தை 2011 வெளியிட்டது? To commemorate 1,000 years of which of these places did the Reserve Bank of India issue a 1,000 rupee coin in 2011? கேள்வி தெளிவா இருக்கா? தெளிவாக இருக்கு. Play well and the options are A. எல்லோரா குகைகள், B. பிரகதீஸ்வரர் கோவில், C. மீனாட்சி அம்மன் கோவில், D. ஸ்ரீரங்கம் கோவில். எல்லோரா குகைகள், பிரகதீஸ்வரர் கோவில், மீனாட்சி அம்மன் கோவில், ஸ்ரீரங்கம் கோவில். சார் ஆப்ஷன் ஏ எல்லோரா கோயில். ஷியோரா இல்லைன்னா குவிட் பண்ணலாம். ஷியோரா இருந்தால் லாக் பண்ணலாம். சார் ஆப்ஷன் ஏ சார். ஆப்ஷன் ஏ. ஜீனியஸ் லாக் ஏ எல்லோரா குகைகள். நான் என்ன சொன்னேன் சலோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி? டவுட்டாக இருந்தால் குவைட் பண்ண சொன்னீங்க. கொஞ்சம் ட்ரேடிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தெரியும். ரிஸ்க் எடுக்க கூடாதுல்ல? இருக்கக்கூடாதுதாங்க சார். ஏன் அந்த குகைங்கிறதுனால 1000 வருஷமா அது? சரி அதுதான் கொஞ்சம் பழமையாக இருக்கிற மாதிரி தெரியுது. மீனாட்சி அம்மன் கோவில், எல்லாமே பழமையானதாங்க சார். பிரகதீஸ்வரர் கோவில், ஸ்ரீரங்கம் கோவில். ஒரு குகையை வந்து ஒரு நாணயத்தில் அச்சடிக்க முடியுமா? அது ஒரு கோவிலா தானே இருக்கணும். வெல், ஏ எல்லோரா குகைகள் இஸ் a wrong answer. பிரகதீஸ்வரர் கோவில் இஸ் the right answer. 2011 வந்து பெரிய விழாவே நடந்தது, 1000 வருஷத்துக்கான ஒரு விழா. கையில் 1,60,000 இருந்தது தமிழரசன். அடிக்கடி சொன்னேன் குவிட் பண்ணலான்னு. யூ ஆர் நாட் ரெடி. வெல், இந்த தொகையை 10,000 ரூபாவா இருக்கலாம், அதை எப்படி வேணாலும் யூஸ் பண்ணுங்க. பட் கெட் சம்திங் ஃபார் யுவர் அம்மா அண்ட் தங்கச்சி. யா, நல்ல ஒரு படமாக இருக்கட்டும், நல்ல ஒரு அனுபவமாக இருக்கட்டும். பெரிய கடன்லாம் ஒன்றும் இல்லை உங்களுக்கு, அது போராடி பண்ணிடலாம். பி வெல், பி குட். யா, ஓகே சார். all the best. Give them a big hand, ladies and gentlemen. உங்களுக்காக ஒரு சன்ஃபீஸ்டோட கிஃப்ட் ஹேம்பர் அண்ட் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு ஒரு சின்ன நினைவு பரிசு. Be well. All the best. Take care. என்ன சொல்லட்டும் நான். இளைஞன் தமிழரசன், நிறைய தேவைகள் இருக்குது, கனவுகள் இருக்குது, வாழ்க்கை நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்துருக்கு. ஆனாலும் ஒரு கேம்பிளிங் ஆட்டிடியூட் இருக்குது, ரிஸ்க் எடுக்கிற ஆட்டிடியூட். ஒரு அளவு வரைக்கும் ஃப்ளூக்லேயே வந்துட்டு இருந்தார். நானும் முயற்சி பண்ணேன். பட்
இங்கே ஒரு இடத்துல அந்த ஃப்ளூக்னஸ் கை கொடுக்காது. ஏதோ ஒரு இடத்துல நமக்கு தெரியாதுன்னு சொல்லணும், குவிட் பண்ணணும். அண்ட் இது ஒரு பெரிய பாடம் உங்கள் எல்லாருக்கும். அண்ட் யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல் வித் இட். ஸோ ரெடி டு ப்ளே வித் மீ? அடுத்த ஹாட் சீட் கண்டஸ்டன்ட் யார்? அதுக்கான கேள்வி உங்களுக்காக இதோ. குறைந்ததில் இருந்து துவங்கி இந்த கிரிக்கெட் தொடர்பான வார்த்தைகளை மதிப்பில் அதிகமானது வரை வரிசைப்படுத்துவோம். உங்களுக்கான ஆப்ஷன்ஸ்: ஏ சதம், பி டக், சி 6, டி அரை சதம். Time's up. சரியான வரிசை என்னன்னு பார்க்கலாம். The right options are B duck, C 6, D அரை சதம் half century, A சதம் century. Well, எத்தனை பேர் சரியான பதில் கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். 7 பேர் and the winner is சுஜாதா. உங்களுக்கே தெரியல நீங்க 6 அடிச்சது. Very much excited, sir. Very excited. Yes. இவ்வளவு ஆச்சரியமா? Yes. என்னங்க இது? Because I prayed. ப்ரே பண்ணிட்டே இருந்தேன். That's why. Thank you very much. என்னோட ஃப்ரெண்டோட அப்பா தான் சொன்னாரு, நீ ஹார்ட் சீட் நெக்ஸ்ட் டைம் போன உடனே என்னை பத்தி சொல்லணும் பிரகாஷ் சார் கிட்ட அப்படின்னாரு. Well, அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கோம். And before that, let's have a break. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to நீங்களும் வரலாம் ஒரு கோடி. Sun Feast Married contestant Sujata from Tirchi. Yes. பெரிய சிக்ஸர் அடிச்சுட்டு வந்து உட்காந்துருக்கீங்க. என்ன உங்களுக்கு நம்பிக்கை வரலையா? நீங்க நம்பிக்கை இல்ல, நான் ப்ரே பண்ணிட்டு இருந்தேன். கடவுள் மேல பெரிய நம்பிக்கை இருக்கு போல இருக்கு. Of course. Yeah. ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. Wonderful. Let's watch the video of yours. Video please. ஹாய், நான் சுஜாதா, திருச்சியிலேருந்து வந்திருக்கேன். எனக்கு கல்யாணம் ஆகி 12 வருஷம் ஆகுது. என்னோட ஹஸ்பண்ட் பேர் பாபு, அவர் கஸ்டம்ஸில் ஒர்க் பண்ணுறாரு. நான் ஒரு ஹோம் மேக்கர். எனக்கு கவிதைகள்லாம் ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய கவிதைகள் எழுதுவேன். என்னோட கவிதைகள் நிறைய மேகசின்ஸில் பப்ளிஷ் ஆகிருக்கு. வைரமுத்து தபுசங்கரோட கவிதைகள் எனக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. சுஜாதாவோட ரைட்டிங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அப்பாவுக்கும் சுஜாதாவோட ரைட்டிங்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதனாலேயே நான் நல்ல எழுத்தாளராக வரணுங்கிற ஒரே காரணத்துக்காக எனக்கு சுஜாதாங்கிற பேர் வச்சார். நிறைய வாழை நாரில் கைவினை பொருட்கள் செய்வேன். அப்புறம் பெயிண்டிங்ஸ் நிறையா பண்ணுவேன். என்னோட மேரேஜ் லவ் மேரேஜ். என் ஹஸ்பண்ட் முஸ்லீம், நான் ஹிந்து. நாங்கள் 2 பேரும் கலப்பு திருமணம் பண்ணிக்கிட்டோம். எங்களோட இந்த 12 வருஷம் அழகான வாழ்க்கைக்கும் காதலுக்கும் பரிசாக 2 அழகான கவிதையான குழந்தைகள் இருக்காங்க, ஷேடன் அண்ட் ஷப்னம். என்னோட 2 குழந்தைங்களும் ரொம்ப வாளுங்கிற வேர்டுக்கே இவங்க 2 பேரோட பேர் தான் மீனிங்காக இருக்கும். அந்த அளவுக்கு சுட்டித்தனம் பண்ணுவாங்க. 2 பேரையும் பார்த்துக்கிறதே எனக்கு பெரிய வேலையாக இருக்கிறதுனால நான் வேலைக்கு போகலை. என்னோட ஹஸ்பண்ட் ரொம்ப அழகாக ஹீரோ மாதிரி இருப்பார். அவரை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன். அவரும் என் மேலே உயிராக இருக்கார். 2 வருஷமாக அவர் வேலை காரணமாக வெளியூரில் இருக்கார். அதனால் நானும் என் குழந்தைங்களும் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு நல்ல ஹஸ்பண்ட் எனக்கு கிடைச்சதை நான் ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறேன். நான் இந்த ஷோக்கு வந்ததுக்கான காரணமே என் ஹஸ்பண்டோட பாரத்தை குறைக்கணும், நாங்கள் கட்டியிருக்க வீட்டுக்கான கடனை கொஞ்சம் அடைக்கணும், அப்புறம் என் குழந்தைங்களுக்கு ஃப்யூச்சருக்கு சேவ் பண்ணணும். எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு மென்டலி ரிட்டார்டட் ஹோமுக்கு நான் ஏதாவது செய்யணும். அதுக்காக தான் இந்த ஷோக்கே வந்திருக்கேன். கண்டிப்பாக ஒரு நல்ல அமௌண்ட்டை வின் பண்ணுவேன்னு நம்புகிறேன். சூப்பர். உங்க ஹீரோ வந்திருக்காரா? எஸ். வாங்க ஹீரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். வாலு, பெரிய வாலா நீங்க? ஹலோ, ஹாய். ஆமான்னு சொல்லு. என்ன பேரு? அமீர் ஷாடன். வாலா? அமீர் ஷாடன். வாலா? அமீர் ஷாடன். அப்படியா? சரிங்கண்ணே. அமீர்? என்ன அங்கிள்? ஒன்றும் இல்லை அங்கிள். நல்லா மூஞ்சி கடிச்ச மாதிரி சொன்னீங்க அங்கிள். நீங்க ரொம்ப பெருமையா இருக்கு அங்கிள். வெளியில யாரும் சொல்லிக்காதீங்க அங்கிள். ஓகேயா? ஓகே. நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். தமிழ் இலக்கியம் படிக்கிறீங்க. அண்ட் அப்பாவுக்கு வந்து படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். சுஜாதா சாரோட பேரை உங்களுக்கு வச்சிருக்காங்க. என்ன பிடிக்கும் சுஜாதா சார் கிட்ட உங்களுக்கு?
சுஜாதா சாரோட அவரோட ஒரு மாதிரி மல்டி டேலண்டட் சார். எல்லா சப்ஜெக்டையும் டச் பண்ணுவார். நான் உங்கள் புக்கும் உங்களுடைய ஒரு தொடர் வந்தது. ஆக்சுவலி அதுக்கு முன்ன வரைக்கும் நான் உங்களை ஒரு வில்லனாக தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு அவ்வளோ ஒரு இம்ப்ரெசிவாக தோணாது. ஓ, இவர் 10ஓட 11 ஒரு வில்லன் அப்படிங்கிற மாதிரி இருந்தேன். ஆனால் அது படித்த உடனே இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர், ஹியூமானிட்டி சான்ஸே கிடையாது. அப்புறம் தான் உடனே ஓகே, கண்டிப்பாக நான் இங்கே வந்த உடனே யோசித்தேன். அந்த இருவர் கவிதைகள் இருக்கும்ல, நீங்களும் அரவிந்த் சாரும் சேர்ந்து அந்த கவிதைகள் சொன்னீங்க. அப்போ நான் கூட சேர்ந்து எங்கள் வீட்டில் சொல்லிகிட்டே இருந்தேன். அப்போ நான் சொன்னேன், நான் ஹாட் சீட் போவேன், பிரகாஷ் சாரை சொல்லுவேன், நான் அதை கேட்பேன். அது சரி. தொடர்ந்து விளையாடும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் கவிதையை நம்ம வந்து பரிமாறிக்கொள்வோம். இங்கே இருக்கிற ரூல்ஸ் உங்களுக்கு தெரியும், நான் பெருசாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய ஜெயிக்க வேண்டிய காசுங்க இருக்கு. எவ்வளோ வேணும்? கடவுள் எவ்வளோ கொடுக்குறாரோ அவ்வளோ. ஏங்க, இங்கே ஜீனியஸ் கிட்ட இருந்து எவ்வளோ வேணும்? அப்படி இல்லை, ஹீ நோஸ் எனக்கு என்ன தரணும்னு அவருக்கு தெரியும். ஓகே, இந்த லெவலுக்கு இவ ஓகே அப்படிங்கிறது தெரியும். யார் ஜீனியஸ் இல்லை அவங்களுக்கு? நோ காட். நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா விளையாடுறீங்களோ அந்த அளவுக்கு காசு வந்து சேரும். ஓகே சார். நல்லது, ஒரு ஆரம்பம். ஹலோ, மம்மிக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லுங்க. ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். அவுட் அண்டியாடா, அவுட் பாது. ஹலோ, ஆல் தி பெஸ்ட். இது சொல்லு. ஆல் தி பெஸ்ட். அப்படி போடுங்க. சூப்பர். சோ கம் லெட்ஸ் ப்ளே. நீங்களும் வெல்லலாம் 1 கோடி. சுஜாதா திருச்சியிலிருந்து 1000 ரூபாய்க்கான முதல் கேள்வி உங்களுக்காக. இதோ, இவற்றில் ஒரு விளைபொருளின் கனிந்த நிலையை குறிக்கும் சொல் எது? அந்த ஆப்ஷன்ஸ் ஆர்: ஏ தண்டு, பி பூ, சி பழம், டி இலை. இட்ஸ் பழம். ஆப்ஷன் சி. சி பழம். ஃபிக்ஸ் பண்ணலாமா? எஸ் சார். ஜீனியஸ் லாக் சி பழம். இது வந்து ஒரு சிம்பிள் கேள்விங்க, கவிதை இல்லை இது. 30 செகண்ட்ல 22 செகண்ட் எடுத்திருக்கீங்க அந்த கேள்விக்கு பதில் சொல்றது. சி பழம் இஸ் தி ரைட் ஆன்சர். இரண்டாவது கேள்வி, 2000 ரூபாய்க்கான கேள்வி. பதட்டம் இல்லாம விளையாட்டு. உங்களுக்கான கேள்வி இதோ. நீங்கள் விண்டோஸ் ஆபரேட்டிங் சிஸ்டத்தில் ஒரு ஃபைலை நீக்கினால் அது எங்கு செல்லும்? The options are: A trash bin, B recycle bin, C my documents, D my briefcase. Option B recycle bin. Option B recycle bin. Lock பண்ணிட்டுமா? Yes. Genius lock option B recycle bin and it is the right answer. Wonderful. மூணாவது கேள்வி, 3000 ரூபாய்க்கான கேள்வி உங்களுக்காக இதோ. சந்திரனை அடிப்படையாக கொண்ட இஸ்லாமிய நாட்காட்டி பொதுவாக எந்த பெயரில் அறியப்படுகிறது? அந்த ஆப்ஷன்ஸ் ஆர்: ஏ ஷாரியா, பி ஹிஜ்ரி, சி கிரெகோரியன், டி ஹிப்ரி. It's option B ஹிஜ்ரி. ஆப்ஷன் பி ஹிஜ்ரி. ஷூர்? ஜீனியஸ் லாக் பி ஹிஜ்ரி. ஏன் அவ்வளோ மெல்ல பேசுறீங்க? நீங்க கொடுக்குற ஆன்சர் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு. அப்படிலாம் இல்லை. உண்மையை சொன்னால் எனக்கு இன்னும் அந்த ஷேரிங் குறையல. டென்ஷன் குறையலையா? எஸ். இது ரைட்னு சொன்னா குறையுமா? பி ஹிஜ்ரி இஸ் ரைட் ஆன்சர். என்ன சார், எல்லா விஷயத்துலையும் இவர் கொஞ்சம் டென்ஷனாக தான் இருப்பாங்களா? இப்போதான் சார் அவங்க டென்ஷனாக இருந்து நான் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் டைம். ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. பாத்தீங்களாப்பா? இல்லை, நான் கொஞ்சம் அவசரப்படுவேன் சார். ஒரு டென்ஷன் கொஞ்சம் குறைக்கலாமே. இந்த இடத்துல டென்ஷன் வேலைக்கு வராது. தெளிவாக ஆடணும், ஃபேண்டாஸ்டிக்காக ஆடணும். ஓகே சார். 3 லைஃப் லைன்ஸ் இருக்கு. அடுத்த கேள்வி, 4வது கேள்வி. இது ஜீனியஸா கடவுளா? ஜீனியஸ் என்கிற கடவுள். அது எப்படி வேணாலும் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒன்றும் இல்லை, ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்க. அதுக்காக கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஓகே சார் நாளைக்கு மறுபடியும் விளையாடலான்னு ஜீனியஸ் சொல்றாரு. எஸ். உங்க பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ஆப்போசிட்டா நல்லா கத்தி பேசுறான் இல்லையா செல்லம்? ஹாய்.
அப்படி போடு. டைம் முடிஞ்சு போச்சு, என்ன பண்ணலாம்? விளையாடலாமா? வெளியில போயிட்டு நம்ம 2 பேரும் கோலி விளையாடலாம். ஓகேயா? என்னோட விளையாடுறதுக்கு நீ என்ன பெரிய புள்ளையா? பெரிய பிள்ளை கிடையாது, சின்ன பிள்ளை. சின்ன புள்ளையா? வாலு புள்ள நீ. ஆனா சூப்பர் புள்ள. சூப்பர், வண்டர்ஃபுல். நாளைக்கு தொடர்ந்து விளையாடுவோம். கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆங்க. தேங்க்யூ ஸோ மச். வெல், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டே. நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், நிறைய மனிதர்களை பார்த்தோம். அண்ட் சுஜாதா இஸ் ஹியர் பிளேயிங் வித் அஸ். அண்ட் தமிழரசன் நல்லா ஆடினாரு, பட் நிறைய ஃப்ளூக்கை நம்பினார். பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கு இரவு 8 மணிக்கு ஐ திங்க் வித் another interesting episode மீண்டும் சந்திப்போம். குட் நைட்.